4வது ஸ்லோகம். கதோயமாச்சரியமயீம் பவத்புரீம் கிருஹேஷு சைப்யா பவனம் சமேயிவான் பிரவிஷ்ய வைகுண்டம் இவாபநிர்விருதிம் தவாதி சம்பாவனயா துகிம் புனகா. கதோயம். இப்ப குச்சேலர் பயணிக்கிறார் பயணிக்கிறார் பயணிக்கிறார். பயணிக்கும் போதுதான் யோசிச்சு பார்த்தாராம், கிருஷ்ணன் இப்ப எப்பேற்பட்டவன், துவாரகாதீசன், துவாரகையே ஆட்சி பண்றான். என்ன அவனுக்கு ஞாபகம் இருக்குமா? நாம் போனா அவனை பார்க்க முடியுமா? எல்லாம் யோசித்து கொண்டே கதோயம் பயணிக்கிறார் பயணிக்கிறார். வந்து துவாரகையை அடைந்தார். எப்படி இருக்கான்? ஆச்சரியமயீம் பவத்புரீம். ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருக்கான் துவாரகை. அதாவது இந்த ஆச்சரியம் மயம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த ஒரு டேபிளை பாக்குறோம். இந்த டேபிள் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவா? இது மரத்தால் ஆனது அப்படின்னு சொல்லிடுவா. இந்த சோரை பாக்குறோம், சுவர் எதனால் ஆனதுன்னா இது செங்கல்லால் ஆனது அப்படின்னு சொல்லிடுவா. இந்த ஜன்னல் கம்பி இருக்கே, இது எதனால் ஆனதுன்னா அது ஸ்டீலால் ஆனதுன்னு சொல்லிடுவா. துவாரகை எதனால் ஆனது? ஒரு நகையை பார்த்தா தங்கத்தால் ஆனதுங்கிறோம், பானையை பார்த்தா களிமண்ணால் ஆனதுங்கிறோம். துவாரகை எதனால் ஆனதுன்னா ஆச்சரியமயீம், ஆச்சரியத்தாலேயே ஆனதான், வியப்பான். துவாரகையில உள்ள நுழைஞ்சதுல இருந்து கிருஷ்ணனுடைய அரண்மனை போற வரை எதை பார்த்தாலும் வியப்பு. ஆழ்வார் பாடினார், வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனை. அவனை பார்த்தா வியப்புக்கே வியப்பு வந்துடும். அதான் யாரோ ஒருத்தர் பார்த்து எழுதிட்டாரா, அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். பெருமாளுக்கு தான் வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனை. வியப்புக்கே வியப்பு வரும்படியாக துவாரகையில அத்தனையும் ஆச்சரியமையும் பார்த்துட்டே போறார். அப்படி என்ன ஆச்சரியம்னா, 16,008 திருமாளிகைகள் இருக்கான். 16,008 ஒரே மாதிரி இருக்கான். 16,008 திருமாளிகையில இருந்தும் அக்னிஹோத்திர அக்னியின் புகை வந்துட்டு இருக்கான். அது என்ன 16,008 மாளிகைகள்னு பார்த்தா, கிருஷ்ணன் 16,008 தேவிகளை திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி திருமாளிகைகள் அமைச்சிருக்கான். அத்தனை திருமாளிகைகள்ல கிருஷ்ணனும் 16,008 வடிவம் எடுத்துக்கொண்டு ஒரே நேரத்தில் அத்தனை தேவிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா. இது ஆச்சரியம் இல்ல. எல்லாரும் என்ன நினைச்சிடறா, கிருஷ்ணன் தான் நிறைய கல்யாணம் பண்ணிட்டார். இல்ல, ஒவ்வொரு கல்யாணமும் மன்னிக்கும் போது அக்னி வளர்த்தா இல்லையா, அந்த அக்னிய பராமரிச்சு 16,008 அக்னிஹோத்திரம் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணன் பண்ணியிருக்கான். ராமனும் அக்னிஹோத்திரி, தினந்தோறும் அக்னிஹோத்திரம் பண்ணார் ராமன். ஆனா ஒரு அக்னிஹோத்திரம். கிருஷ்ணன் ஒவ்வொரு நாளும் 16,008 அக்னிஹோத்திரம் 16,008 அரண்மனைகள்ல பண்ணிட்டு இருக்கார். இத பாக்குறார் குச்சேலர். அப்பா, கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியுமா? அவன் எவ்வளவு பெரிய செல்வம். 16,008 மாளிகைனா அது எத்தனை வீதிகள் தாண்டி போகும்னு நினைச்சு பாருங்க. இந்த கிருஷ்ணனை நான் தேடி போவதை அவர் நினைச்சு பாக்குறாராம். என் நினைவு அவனுக்கு இருக்குமா? என் நினைவு இருந்தாலும் என்னை பார்க்க அவனுக்கு நேரம் இருக்குமா? நேரம் இருந்தாலும் என்னோடு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வாய்க்குமா? அவன் எங்கே, நான் எங்கே? நாடாளும் வண்ணமையில் காவியத்தில் அவன் தலைவன், நாட்டில் உள்ள அடிமைகளில் 1000ல் நான் ஒருவன், மாளிகையே அவன் வீடு, மரக்கிளையில் என் கூடு, வாடுவதே என் பாடு, இதில் நான் அந்த கண்ணன் நெஞ்சை நாடுவது எங்கே கூறு? ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுது இருக்கும் அந்த நிலவு, பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம், கண்ணனை என் மனம் எப்படி போய் தேடும்னு சிந்தித்துக் கொண்டு குச்சேலர் பார்க்கிறார். கதோயம் ஆச்சரியமயீம் பவத்புரீம். வியந்து கொண்டு, என்னால் காண முடியுமா? நினைவு இருக்குமா? நினைவு இருந்தால் நேரம் இருக்குமா? நேரம் இருந்தால் சந்தர்ப்பம் இருக்குமா? சிந்திச்சுட்டே போனாரா. போகும்போது 16,008 இந்த திருமாளிகைக்கு தான் போகணும்னு அவர் தீர்மானிக்கல. ஏதாவது ஒரு திருமாளிகைக்குள்ள நுழையணும்னு நினைச்சார். ஆனா கிருஷ்ணன் அனுகிரகம் பாருங்கோ, கிருஹேஷு சைப்யா பவனம் சமேகிவான். கரெக்டா ருக்மிணி இருக்கும் திருமாளிகைக்கு போயிட்டாராம். ஏன்னா பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நாம எந்த இடத்தை நோக்கி காலடி வச்சாலும் அது பிராட்டியின் இருப்பிடமாக தானே அமைஞ்சிடும். அதனால ருக்மிணி பிராட்டி அவதான் பிரதான மகிழ்ச்சி. ஸ்ரீதேவி தாயார் மகாலட்சுமியின் அவதாரமாக தோன்றியவள். அந்த ருக்மிணி எந்த திருமாளிகையில இருக்காளோ, கிருஹேஷு 16,008 மாளிகைகளிலே ஷைப்யா ருக்மிணி இருக்கக்கூடிய பவனம், அந்த அரண்மனையை சமேயிவான் குச்சேலர் சென்று அடைந்து விட்டார். இப்ப அந்த அரண்மனைக்குள்ள நுழையறாராம். இந்த வர்ணிக்கிறார் பாருங்க பட்டத்திரிகள். பிரவிஷ்ய வைகுண்டம் இவாப நிர்வൃதிம். பிரவிஷ்ய உள்ள நுழையும் போது வைகுண்டம் இவ, வைகுண்டத்துக்குள்ள போகும்போது நமக்கு எத்தகைய ஆனந்தம் வருமோ, இவ ஆப்ப நிர்வൃதி, அதே போன்ற ஆனந்தத்தோடு போனாராம். அதாவது நாம கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்க போறோம்னா, நம்ம ஊர் கோவில் ஏதோ பெருமாள் விக்கிரகம் இருக்கார் அப்படி போக கூடாதான். வைகுண்டத்துல போய் வைகுண்டநாதனை சேவிக்க போறோம்னா அப்ப எவ்வளவு ஆர்வத்தோட போவோம். அந்த பெருமாள் தானே நமக்காக நம்மளை தேடி வந்து நம்ம ஊர்லயும் இருக்கார். அப்ப நம்மூர் பெருமாளை, ஏன் நம்மாத்துல பூஜை அறை,
கோவில் ஆழ்வார் அங்க சாலக்கிராம வடிவில பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அந்த பெருமாளை சேவிக்க போனாலும் வைகுண்டத்துக்குள்ளேயே போற மாதிரி அந்த அனுபவத்தோடு போனா தான் பெருமாளும் அதே மாதிரி அனுபவம் கொடுப்பார். நாம என்ன சொல்றோம், ஆமா இந்த பெருமாள் எங்கிட்ட பேசினாரா, நாம முதல்ல வைகுண்டநாதனா அவர் அணுகினோமா, நாம அவர் அவ்வளவுதானே ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்ணா அவரும் ஜஸ்ட் லைக் தட் தான் டீல் பண்ணுவார். அப்ப நாம் அவரிடம் செல்லும் போது வைகுண்டநாதனாகவே நினைச்சு குச்சேலர் எவ்வளவு அழகா அதை காமிச்சுட்டார். பிரவிஷ்ய வைகுண்டம் இவாப்ப நிர்வர்த்தி, வைகுண்டத்துக்குள்ளேயே போவது போல அத்தகைய ஆனந்தத்தை மனத்தால் உணர்ந்தவராக, ஆஹா என் கண்ணன் இருப்பிடம், என் கண்ணன் இருப்பிடம் சாட்சாத் இது வைகுண்டம். அதாவது வைகுண்ட லோகம் வைகுண்ட லோகம்ங்கிறோம், எதனால அது வைகுண்டம், பெருமாள் அங்க இருக்கிறதுனால அது வைகுண்டம். பெருமாள் அங்க இல்லைன்னா அது ஏற்றம் கிடையாது. இதே பெருமாள் உசிலம்பட்டிக்கு வந்துட்டாருன்னா உசிலம்பட்டி தான் வைகுண்டம். அதுபோல பெருமாள் இந்த அரண்மனையில் எழுந்தருளி இருக்காருன்னா அதுதான் வைகுண்டம். அப்ப அந்த ஆனந்தம் மனசால் உணர்கிறார். இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தோடு ஏகி இவ்வண்டம் கழித்து இடையில் ஆவரணம் ஏழ்போய் அந்தமில் பாழ் கடந்து அழகார் விரசைதனில் குளித்து அங்கு அமானவனால் ஒளிக்கொண்ட சோதியும் பெற்று அமரர் வந்து வாழ்த்தி வழிநடத்த வைகுந்தம் புக்கு மாமணி மண்டபத்து சென்று அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாதுமில் படுக்கையாயிருக்கும் அனந்தன் பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்றை மண்மகளும் மாய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாராயணனை சேவிக்க போறேங்கிற எண்ணத்துல குச்சேலர் உள்ளே செல்கிறார். உள்ளே போன குச்சேலருக்கு அதை விட பேரின்பம் காத்திருக்கான். இப்ப நீங்க கைத்தட்டினே இதை விட ஒரு பேரின்பம் இருக்கான். என்ன பேரின்பம்னா தவாதி சம்பாவனையா துகிம் புனகா, குருவாயூரப்பா நீ அவரை பார்த்ததும் அவருக்கு ஒரு சம்பாவனை பண்ணி கௌரவிச்சியே, இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட். வைகுண்டத்துக்குள்ள போறோம்னு எதிர்பார்ப்போட போனார். ஆனா உள்ள போகும்போது தவ குருவாயூரப்பா உன்னுடைய அதி சம்பாவனையா, சம்பாவனைனா மரியாதை, அதி சம்பாவனைனா மிகச்சிறந்த மரியாதை, அதனாலே துக்கிம் புனகா, ஐயோ அதை என்னன்னு சொல்வது, இதுக்கு மேல என்னப்பா வேணும், உன்னுடைய அந்த மரியாதை. அதாவது என்ன ஆறுது, குச்சேலர் உள்ளே நுழைகிறார். இவருக்கு என்ன எண்ணம், கிருஷ்ணன் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருப்பானா, ஞாபகம் இருந்தாலும் நேரம் இருக்குமா, நேரம் இருந்தாலும் சந்தர்ப்பம் வாய்க்குமா, சந்தர்ப்பம் வாய்ச்சாலும் பேசுவானா, பேசினாலும் நம்ம கோரிக்கை எல்லாம் சரியா எடுத்து சொல்ல முடியுமா, சொன்னாலும் அதை நிறைய சிந்தனை. அங்கே கண்ணன் அவன் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் ருக்மிணி பிராட்டியோடு எழுந்தருளி இருக்கான். குச்சேலர் வாசல்ல வரதை இங்கேருந்து கிருஷ்ணன் பார்த்தான். குச்சேலர் கிருஷ்ணனை பார்ப்பதற்கு முன் கிருஷ்ணன் குச்சேலரை பார்த்துட்டான். அதாவது நாம பெருமாளை பாக்குறோமா இல்லையாங்கிறத விட பெருமாள் நம்மளை பாக்குறாரா இல்லையாங்கிறதா முக்கியம். சில பேர் திருமலைக்கு என்ன பண்ணுவா, ஸ்பெஷல் டிக்கெட்டுன்னு வாங்கிட்டு நைட் ஃபுல்லா ஏசி ரூம்ல படுத்துட்டு கார்த்தால எழுந்துட்டு ஸ்பெஷல் கியூ ஸ்ட்ரைட்டா மலையப்பன் முன்னாடி நிப்பா. பெருமாளை பார்த்துட்டேன் 10 நிமிஷம் பார்த்தேன்ட்டு போயிடுவான். அவனை பெருமாள் பார்த்தாராங்கிறது தெரியாது. ஆனா ஒரு ஏழை பக்தர் 7 நாள் கியூல நின்னு 7 மலை நடந்தே ஏறி வந்து பெருமாள் முன்னாடி நிப்பார். ஒரு நொடி நிக்க விடாம ஜருகண்டின்னு தள்ளியிருப்பா. ஆனா பெருமாள் அந்த பக்தனைத்தான் பார்த்து கட்டாட்சிப்பார். நீ பெருமாளை பார்த்தியாங்கிறது முக்கியம் இல்ல, பெருமாள் உன்னை பார்த்தானா இல்லையாங்கிறதா முக்கியம். ஒரு நகைச்சுவை சொல்றாரு, எனக்கு ஐஜிய நன்னா தெரியும், ஆனா ஐஜிக்கு என்ன சுத்தமாவே தெரியாது. நான் பெருமாளை நன்னா பார்த்தேன், பெருமாள் என்ன பார்க்கலன்னா பயன் இல்லையே. இங்க குச்சேலர் கண்ணனை பார்ப்பதற்கு முன் கண்ணன் குச்சேலரை பார்த்துட்டான். ஆசனத்திலேருந்து எழுந்துன்னா குச்சேலர் தன்னை நோக்கி வருவதற்கு முன் கிருஷ்ணன் ஓடுறானா. இங்க ருக்மணி பாக்குற இவரு அண்ணா தானே உட்காந்து இருந்தாரு, எதுக்கு திடீர்னு எழுந்து ஓடுறாருன்னு சிம்மாசனத்துல இருந்து கிருஷ்ணன் ஓடுறான். குச்சேலரை போய் ஆற தழுவிண்டு நண்பா எப்படிரா இருக்குன்னு கேட்டான். நினைச்சு பாருங்க குச்சேலருடைய உணர்வை. இவன் நம்மள ஞாபகம் வச்சுருப்பானான்னு நினைச்சு யோசிச்சோம். அவன் ஓடி வந்து ஆற தழுவிண்டு நண்பா எப்படி இருக்கேங்கிறான். குச்சேலர் முதுகுல பார்த்தா ஏதோ தண்ணீர் சொட்டுவது போல் இருக்கு. என்னன்னு பார்த்தா கிருஷ்ணன் ஆனந்த கண்ணீர் சிந்திருக்கான். அந்த ஆனந்த கண்ணீர் அமுதம் குச்சேலருடைய தோள்கள்ல சிந்திருக்கு. ஐயோ தவ அதிசம்பாவனையா துக்கிம் புனகா, ஐயோ பகவான் என் மீது இவ்வளவு அன்பு வச்சிருக்கானா. குச்சேலரும் ஆலிங்கனம் பண்ணிட்டு கிருஷ்ணனுடைய அன்பை எண்ணி உருகினார் என்பது 4வது ஸ்லோகம். இது நம்ம வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய 4வது மெசேஜ் என்னன்னா, நாம கோவிலுக்கு போகும்போது வைகுண்டநாதனையே சேவிக்க போறோம். அங்க உள்ள பெருமாள் நம்மளோடு பேசுவார். அந்த நம்பிக்கையோடு போனாதான் பெருமாள் பேசுவார். நம்ம பெருமாளே பேசினாலும் இது ஒருவேளை ஹாலுசினேஷனா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தா அவர் எப்படி நம்மளோட பேசுவார். அதனால நாம் அந்த நம்பிக்கையோடு அந்த அனுபவத்தை உணர்ந்து நாம போனோம்னா பகவானும் அத்தகைய அனுபவத்தை நமக்கு கொடுப்பான்ங்கிறது 4வது ஸ்லோகம். இப்ப 5வது ஸ்லோகம். குச்சேலர் ஆற தழுவினதெல்லாம் சும்மா, கண்ணீர் விட்டது கூட ஓகே. அதுக்கு மேல கிருஷ்ணன் அவரை பூஜித்தான். 5வது ஸ்லோகத்துல காட்டுறார் பட்டதிரிகள்.
பிரபூஜிதம் தம் பிரியயா ச வீஜிதம் கரே கிரஹீத்வா கதயः புரா கிருதம் யதிந்தனார்த்தம் குருதார சோதிதைஹி அபர்த்து வருஷம் ததமர்ஷி கானனே. பிரபூஜிதம் தம், குருவாயூரப்பா நீ குச்சேலரை கூப்பிட்டு உட்கார வச்சு பிரபூஜிதம் தம், நன்றாக அவரை பூஜித்தாய். பூஜித்தம்னாலே பூஜிக்கப்பட்டாருன்னு தான் அர்த்தம். பிரபூஜிதம், ரொம்ப நன்றாக பூஜிக்கப்பட்டாராம். எப்படின்னா, குருவாயூரப்பா நீ குச்சேலர் அழிச்சுட்டு போய் உன் ஆசனத்திலேயே அமர்த்தி விட்டாய். பட்டத்திரி சொல்றார், கிருஷ்ணன் இது வரைக்கும் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துருந்தான் ருக்மிணியோட. எழுந்துன்னு போனவன் குச்சேலர் அழிச்சுன்னு வந்து இந்த ஆசனத்துல நீங்கள் அமருங்கள்னு குச்சேலர் அமர்த்தினானா. பலராமன் தன் அண்ணனுக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணுவானோ அதெல்லாம் குச்சேலருக்கு பண்ண ஆரம்பிச்சானா. ருக்மிணிட்ட சொன்னானா, ஒரு தாம்பாளம் எடுத்துன்னு வான்னா. ருக்மிணி தாம்பாளம் கொண்டு வந்தா. இந்த தாம்பாளத்துல உங்க திருவடியை வைங்கோன்னா. குச்சேலர் தன்னுடைய திருவடிகளை அந்த தாம்பாளத்துல வச்சார். கிருஷ்ணன் என்ன பண்றான், அந்த திருவடிகளை விளக்கி அந்த திருவடிகளை நன்றாக அலம்பி அதுக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் பண்ணி அந்த திருவடிகளுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் அணிவித்து தூபம் தீபம் ஆரத்தி எல்லாம் காட்டி அந்த குச்சேலருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கே அத தன் தலை மேல தெளிச்சுட்டானா. எடுத்து ருக்மிணி தலையிலும் தெளித்தானா. பிரபூஜிதம் தம், இப்படிப்பட்ட பூஜை. குச்சேலரை கூப்பிட்டு தன் ஆசனத்தில் அமர்த்தி பலராமன் அண்ணனை போல் கருதி உபச்சாரம் பண்ணி தாம்பாளம் கொண்டு வந்து அது மேல அவர் பாதங்களை வச்சு திருவடிகளை அலம்பி சந்தனம் குங்குமம் வழங்கி தூபம் தீபம் ஆரத்தி காட்டி ஸ்ரீபாத தீர்த்தத்தை தன் தலைமையிலையும் ருக்மிணி தலை மீதும் தெளித்தான். அத்தோட இல்ல, நீங்க பெரிய மகான் வந்திருக்கிறீர், உங்களுக்கு உபச்சாரம் பண்ணணும்னு அவருக்கு தாம்பூலம் வெத்தலை பாக்கு கொடுத்து கோதானம் ஒரு பசுமாட்டையும் தானமா கொடுத்துட்டான். வந்த உடனே ஒரு பசுமாடு, ஒரு வேதம் படித்தவர் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள், கோதானம் பசுமாட்டையும் கொடுத்தானா. பிரபூஜிதம் தம், நன்றாக பூஜித்தான். அடுத்து என்ன சொன்னானா, பாவம் என் நண்பா வெயில்ல வந்திருக்க, வேர்த்து போயிருக்கு, ருக்மிணி என்ன வேடிக்கை பாக்குற, இவருக்கு சாமரம் வீசு. நான் பிரியயா ச வீஜிதம், பிரியயா பிரியமான ருக்மிணி, கிருஷ்ணனுக்கு தேவி யாரு, சாட்சாத் மகாலட்சுமி, அவளை கூப்பிட்டு வீஜிதம் இவருக்கு சாமரம் வீசுன்னா. ருக்மிணி பிராட்டி அப்படியே இவருக்கு விசிறி விடுறான். அந்த சாமரத்தை எடுத்து குச்சேலருக்கு நன்றாக ருக்மிணி விசிறி கொண்டிருக்கிறாள். கிருஷ்ணன் தன் வஸ்திரத்தை எடுத்தானா. நெத்தி எல்லாம் என்ன முத்து முத்தா வேர்த்து இருக்கு, நான் தொடச்சு விடுறேன்னு தன் வஸ்திரத்தால குச்சேலருடைய நெற்றியை கிருஷ்ணன் தொடச்சு விட்டானோ. அப்போ பக்தன் மீது எம்பெருமானுக்கு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கோ. நாம இது வரைக்கும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், குச்சேலர் ரொம்ப பக்தியோடு கிருஷ்ணனை நாடி போனார் நினைச்சுட்டு இருக்கோம். அவரும் அப்படித்தான் நினைச்சார். ஆனா கிருஷ்ணன் காட்டிய அன்பை பார்த்த போது குச்சேலருக்கு புரிஞ்சுதான், நான் வச்சிருந்த பக்திங்கிறது ஒண்ணுமே இல்ல, இதுக்கு பிரதிபலனா பெருமாள் நம் மீது காட்டக்கூடிய அன்பு இருக்கே அது எவ்வளவோ வசதி, எங்கேயோ உயர்ந்திருக்கு. புரிந்து கொண்டார் குச்சேலர். புரிந்து கொண்டு என்ன, அவருக்கு எதுவும் பதிலும் பேச முடியல, ஒரே ராஜ உபச்சாரம், வாயடிச்சு போயிருக்கார். கிருஷ்ணன் அவருக்கு பாத பூஜை பண்ணியிருக்கான். ருக்மிணி சாமரம் வீசரா தன் வஸ்திரத்தால. நமக்கெல்லாம் நம்முடைய வேர்வையே நம்ம துணியால தொடச்சுக்கணும்னா அப்புறம் ஸ்மெல் வருமோ, கர்ச்சீஃபோ டிஷ்யூ பேப்பரோ எடுக்கலாமோங்கிறோம். கிருஷ்ணன் தன்னுடைய உத்தரியத்தால இவருடைய வேர்வையை தொடச்சு விட்டுருக்கான். அத்தோட நிக்கல, கரே கிரீத்வா கதயः புரா கிருதம், அவர் ரெண்டு கைகளையும் பிடிச்சுட்டானா. வாடா நண்பா உட்காரு. கிருஷ்ணன் பக்கத்துல அப்படி கொஞ்சம் ஓரமா ஒண்டின்னு உட்காந்துட்டான். குச்சேலர சிம்மாசனத்துல நன்னா உட்கார வச்சான். இவன் பக்கத்துல கொஞ்சம் ஒதுக்குப்புறமா உட்காந்துட்டான். கரே கிரஹீத்வா, ரெண்டு கைகளையும் பிடிச்சுட்டான். அகதயா புராகிருதம், புராகிருதம் முன்பு நடந்த சம்பவங்கள், சின்ன வயசு என்ன அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே ஆரம்பிச்சுட்டான் கிருஷ்ணன். அகதயா, குருவாயூரப்பா நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டப்பா அவர்கிட்ட. ஏன்னா அந்த ரொம்ப நாள் கழிச்சு நண்பர்கள் சந்திக்கிறான்னா அவ பாட்டுக்கு பல கதை 1960s இருந்து ஆரம்பிச்சாருன்னா 70s 80s 90s 2000 2010 2020 வரிசையா 2025 வரைக்கும் அவ பேசுவா இல்லையா. கிரேசி மோகன் அழகா ஒரு கதை சொன்னார். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பேங்க்குக்கு போனாலாம். இந்த கணவன் என்ன சொன்னாரா, மனைவிட்ட நீ உள்ள போ, பேங்கிங் பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது, நீ போய் பார்த்துக்கோன்ட்டார். மனைவி சொன்னா ஒன்றும் பெரிய வேலை இல்லை, ஒரு செக்கு கொடுத்து பணம் வாங்கிட்டு வர வேண்டியதுதான், சரி நீ போயிட்டு வான்ட்டார். மனைவி உள்ள போயிட்டா. கணவன் வாசல்ல வெயிட் பண்றார். பார்த்தா இவரோட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டான். ஆஹா ஆள் கிடைச்சான், வாடா பிடிச்சாரு அவரை. 1960s 1970s 1980s 1990s பேசிட்டே இருக்கார். 1 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் அவனே பார்த்தான், நான் போயிட்டு வரேன், என்ன விட்டுட்டு போயிட்டான் அவன். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு மனைவி வந்தா. இவர் கேட்டாராம், ஏமா செக்கு போட்டு பணம் எடுத்துன்னு வரேன் தானே சொன்னேன், 1.5 மணி நேரம் ஆச்சே என்ன ஆச்சுன்னு கேட்டார். அவ சொன்னாலும் அந்த சீட்ல இருக்க வேண்டிய ஆபீசர் இல்ல, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. சீட்ல ஆபீசர் இல்லாம என்ன பண்ணார் கேட்டியா இல்லையா? அவ சொன்னாலும் கேட்டேன். ஆபீசரோட கூட படிச்ச பையன் யாரோ கேன பையன் வாசல்ல நின்னுட்டு 1960s 1970s 1980s எல்லா கதையும் பேசிட்டு இருக்கானா. அந்த ஆள் அவனா, சரி சரி வார்த்தை விரேஷன் போயிட்டார், இவர் தானே அது. அப்புறம் இவரே ஏன் நான் தான் ஒத்துக்கணும்? அந்த மாதிரி பார்த்துட்டா பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா.
அந்த மாதிரி கிருஷ்ணன் குச்சேலர்கிட்ட பேச ஆரம்பிச்சானா, நண்பா ஞாபகம் இருக்காடா, நம்ம குருகுலம் ஞாபகம் இருக்காடா, சாந்தீபனிக்கிட்ட நம்ம காலக்ஷேபம் பண்ண அந்த காலம், ஆகா அந்நாள் என்பது நம் வாழ்விலே பொன்னாள் அல்லவோ, உன் கூட 64 நாள் பழகினேனே. கிருஷ்ணன் பேசின்னு இருக்கானா. இத வாசல்ல இருந்து காவலாளிகள் பாக்குறா, அந்த புறத்துல உள்ள பெண்கள் பாக்குறா. எல்லாரும் பார்த்துட்டு இந்த ஆள் என்ன புண்ணியம் பண்ணானோன்னு யோசிச்சானோ. ஏன்னா இந்த காலத்துல காசு இருந்தாதான் எல்லாரும் மதிப்பான். இவரே எலும்புந்தோலுமா ஒருத்தர் வந்திருக்கார், ஆடையே கிழிஞ்சிருக்கு, அவனை கூப்பிட்டு கிருஷ்ணன் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி ருக்மிணி சாமரம் வீசி, ஐயோ இந்த ஆள் என்ன புண்ணியம் பண்ணார் என்ன புண்ணியம் பண்ணாருன்னு தெரியலையே, பகவான் இவ்வளவு உபச்சாரம் பண்ணி இவரோட பேசிட்டு இருக்கானே அப்படின்னா குருவாயூரப்பன் அடுத்து பேசுறானா. எந்தன்னா, யதிந்தனார்த்தம் குருதார சோதிதைஹி. இந்தனம்னா சமித்து, விறகு குச்சி. இந்தனார்த்தம் விறகு குச்சி கொண்டு வரணும்னு சொல்லி குருதார சாந்தீபனி மனைவி சோதிதைஹி நம்மளை அனுப்பினாலே. அந்த கதை ஞாபகம் இருக்கான்னு கேக்குறோம். குருகுலம்ங்கும் போது சிஷ்யாள் என்ன பண்ணுவான்னா, குருவுக்கு எல்லா பணிவிடைகளும் செஞ்சுதான் பாடம் படிப்பா. அதுதான் வசதி. ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணா ஆச்சாரியன் அருளால தானா ஞானம் வரும். ஆச்சாரிய பத்தினி சமித்து கொண்டு வர சொல்லியிருக்கா. சமித்துங்கிறதே நம்ம அக்னியில போடுறதுக்கு தானே கொண்டு வருவோம். இந்த மழை தண்ணியில சமித்து நனைஞ்சுருத்தனா என்ன பண்றது, இது நனையக்கூடாது, என்ன பண்றதுன்னு பார்த்தாலும் கிருஷ்ணன் தன் வேட்டிய கட்டி சமித் அந்த வேட்டியால சுத்தி வச்சானாம். குச்சேலரும் தன் வேட்டிய கட்டி அதால சமித்த சுத்தி வச்சு சமித்து நனையாம பார்த்துட்டு மூடி வச்சானா. மூடி வச்சு அந்த இரவு முழுதும் என்ன பண்றா, கிருஷ்ணன் இப்படி கை இடுக்கல வேட்டி சுத்தி அந்த சமித்த வச்சுட்டு இருக்கான். குச்சேலரும் கை இடுக்கல வேட்டி சுத்தி சமித்த வச்சுட்டு இருக்கார். எங்க போறதுன்னு தெரியல. பசங்கள் எல்லாம் கைகளை கோத்து கொண்டு அப்படியே இரவு முழுவதும் அங்க நிக்கிறாளாம். டேய் யாரும் எங்கேயும் போயிடாதீங்கடா, இருட்டா இருக்கு, யாராவது ஒருத்தன் காணா போனாலும் தெரியாதுன்னு சொல்லி அந்த மாலை நேரத்துல எல்லாம் இருட்டான நிலையில அபர்த்து வருஷம் தத் அமர்ஷிகானனே, காட்டுல திடீர்னு மழையே பெய்யாத ஒரு காலத்திலே மழை வந்து பொழிந்தவாறு இவ அத்தனை பேரும் திக்கு முக்காடுறா. புயல் காத்து அடிச்சுட்டு இருக்கு, மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது, வெள்ளமோ எடுப்பளவு இழுக்கிறது, திசை எங்கன்னு தெரியல. ஆனா அத்தனை பேரும் கையை பிடித்து கொண்டு அந்த சமித்த நன்னா துணியில மூடி கைக்குள்ள வைத்து கொண்டு காலை வரை காத்திருக்கிறார்கள். கார்த்தால மழை விட்டுது. அப்பதான் சாந்தீபனுக்கே செய்தி தெரியுமா, இந்த மாதிரி மனைவி குழந்தைகளை காட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. சாந்திப்பனி பதறி அடிச்சுன்னு, அச்சோ மழையில குழந்தைகளுக்கு என்ன ஆச்சோ, பதறி அடிச்சுன்னு ஓடி வரார். பார்த்தா கைகளை கோத்து பிடிச்சுண்டு நெஞ்சளவு ஆழம். அப்ப ராத்திரி, ஏன்னா ராத்திரியே கிட்டத்தட்ட இடுப்பளவு ஆழம், இப்ப காலை பொழுது விடியும் போது நெஞ்சளவு ஆழம். அந்த தண்ணியில குழந்தைகள் நிக்கிறது. கிருஷ்ணனும் குச்சேலரும் பார்த்தா சமித்த மட்டும் அந்த வேட்டியில சுத்தி தனியா அதுல நனையாம பிடிச்சுன்றதாலும். சாந்திப்பனி வந்து அவளை காப்பாத்தி அந்த வெள்ளத்துல இருந்து வெளியில அழிச்சுன்னு வர. வாங்கப்பா, அவளை பார்த்து சொன்னாராம், ஏய் எல்லாருக்கும் அவளுடைய உயிரும் உடம்பும் தான் முக்கியம்னு நினைப்பா. ஆனா ஆச்சாரிய கைங்கரியத்துக்காக உடம்பையும் உயிரையும் கூட நீங்க பணையம் வச்சு இப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணிருக்கே. வெளியில ஐஷன் வந்து பார்த்தா கிருஷ்ணன் குச்சேலர் 2 பேருக்கும் வேட்டிய காணும். வேட்டி எங்க? சில சின்ன பசங்க தானே துணியை சுத்தி இந்த சமித்த சுத்தி வச்சிருக்கு, வேட்டி இல்ல. சாந்திபனி தன்னுடைய வேட்டியை எடுத்து 2 பேரையும் அப்படி போத்தி விட்டாராம். கிருஷ்ணன் சொல்றான், ஆச்சாரியன் அவருடைய வஸ்திரத்தால நம்மள போத்தி விட்டாரோ இல்லையோ, அந்த அனுகிரகம் தாண்டா ஆயக்கலைகள் 64 நான் படிச்சேன். 64 நாள்ல 64 கலைகள் நான் எப்படி கத்துட்டேன்னா, அந்த ஆச்சாரியன் அன்று கருணை கொண்டு அவர் அணிஞ்சின்ற வஸ்திரத்தை எடுத்து நம்ம 2 பேர் மீதும், கிருஷ்ணன் குச்சேலர் 2 பேரும் சின்ன பசங்க, அவர் பெரியவர், ஒரே வேட்டிய 2 பேரை சுத்தி அப்படி மூடி வாங்கடா குழந்தைகளான்னு அழைத்தாராம். அழைச்சிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு. இது பாகவதத்திலயும் இருக்கு. சந்தாம்சி அயாத்த யாமானி, நீங்க எங்கிட்ட படிச்ச வேதங்கள் இருக்கே, இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் மறக்காது. நமக்கு இந்த ஜென்மத்திலேயே படிச்சது மறந்து போயிடும். காத்தால படிச்சா மத்தியானம் மறந்துடும். போன ஜென்ம ஞாபகம் இருக்காது. இப்போ கிருஷ்ணனுக்கு மறுஜென்மம் உண்டா, குச்சேலருக்கு மறுஜென்மம் உண்டான்னு அந்த ஆங்கிள் இது யோசிக்க கூடாது. மறுஜென்மமே இருந்தாலும் கூட மறக்காது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். கிருஷ்ணன் சொல்றான் பாகவத ஸ்லோகம், குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே. ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால தாண்டா ஒருத்தன் வாழ்க்கையில முழுமை பெறுவான். நண்பா குச்சேலா, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அன்னைக்கு ஆச்சாரியன் வஸ்திரத்தை நம்ம மீது போட்டு பண்ண அனுகிரகம் தாண்டா காரணம். நான் இன்னைக்கு இவ்வளவு நன்னா இருக்கேன், அந்த ஆச்சாரியன் அனுகிரகம். நினைச்சு பாடுறா, 64 நாள்ல 64 கலைகள் படிக்க முடியுமா? அந்த பேர் சொன்னாலே கை தட்டுவா. ஆய கலைகள் மொத்தம் 64. என்னென்ன கலைகள்னா, அகர விலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர பாடனம், நாடகம், நிருத்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம்,
அஸ்திர பரீட்சை, கஜ பரீட்சை, ரத பரீட்சை, அஸ்வ பரீட்சை, கனக பரீட்சை, ரத்ன பரீட்சை, பூமி பரீட்சை, சங்கிராம லட்சணம், மல்யுத்தம், ஆகருடனம், உச்சாடனம், வித்துவேடனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தர்வவாதம், பைப்பிலவாதம், கௌதுகவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், அதிரிசயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னித்தம்பம், ஜலத்தம்பம், வாயுத்தம்பம், வாக்குத்தம்பம், திட்டித்தம்பம், சுக்லத்தம்பம், கண்ணத்தம்பம், கட்கத்தம்பம், அவஸ்தை பிரயோகம். இதான் 64 கலைகள். இத்தனையும் நான் 64 நாள்ல படிச்சேன்னா அதுக்கு காரணம் அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா?